பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 16 verse 9. பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்புப்பட்டவுடனே இற்று போகிறது போல் அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவனோடு உள்ள உறவில் உறுதியாய் இருங்கள். தேவனுடைய உறவு இல்லாமல் எது நடந்தாலும் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். தேவனோடு உள்ள உறவில் உறுதியாயிருங்கள். தேவனோடு உள்ள உறவு இல்லாமல் எது செய்தாலும் எதை நடப்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சிம்சோனை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு முக்கியமான பகுதி, தேவனுடைய உறவில் இருப்பது மிக 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 அவசியம். The relationship with God is the uttermost importance in a Christian life. இங்கு பெலிஸ்தர் சிம்சோனை தெளிலாளின் மடியில் வைத்து கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கு நாம் வாசித்ததான் இந்த பகுதியிலே பெலிஸ்தர்கள் சிம்சோனை தெளிலாளின் மூலமாய் நயம்படுத்தி அவனுடைய பலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், என்னை ஒரு கயிற்றுனால கட்டுனீங்கன்னா என்னை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு சணல் நூலை போட்டு கட்டி நல்லா இறுக கட்டுறாங்க. ஆனால் கட்டியும் அந்த கயிறு நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை கவனியுங்கள். 14ஆம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, எப்பொழுதெல்லாம் சத்துருவோடு இந்த சிம்சோன் யுத்தம் செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்குள்ளே ஒரு தேவனுடைய உறவு பலமாயிருக்கும். அவன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அந்த 1000 பேரை கொல்லும்போது வேதம் சொல்லும், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது பலமாய் இறங்கினார். இன்னொரு பகுதியில் வாசிக்கும்போது அந்த ஊரார் அவனை கட்டி பெலிஸ்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கு அவன் அந்த புது கயிறுகளை அவன் அறுக்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது பலமாய் இறங்கினார். இதுதான் உறவு. உறவின் அடிப்படையிலே கிடைக்கிற விடுதலை இருக்கிறது அல்லவா, அதை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் இந்த பகுதியில், இன்றைக்கு நாம் தியானிக்கிற பகுதியில் சணல் நூல் கட்டப்படுது. ஆனால் ஆவியானவரின் பலத்தினால் அவன் அதை மேற்கொள்ளவில்லை. அது கேஷுவலாக நடக்குது. இதுதான் அணைந்து போகிற விளக்கு. நீங்கள் இந்த எரிஞ்சிட்டே இருக்கிற கேண்டில் கடைசியில் இப்போ அணைய போகுது. அது அணையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக எரியும், ரொம்ப வேகமாக எரியும். அதை வைத்து எரிஞ்சிட்ருக்கிற அந்த விளக்கை பார்த்து நம்ம நினச்சிடக்கூடாது, ஓ இனிமே தான் இந்த கேண்டில் ரொம்ப அதிகமாக எரிய போகுதுன்னு. ஆனால் அந்த கேண்டில் அணைய போகுது. இன்றைக்கு அநேகர் தவறான எண்ணம் கொள்ளுகிற இடம் இதுதான். எனக்கு இன்றைக்கி அற்புதம் நடக்குது, இன்றைக்கி நான் நல்லா தானே இருக்கிறேன். அவர்கள் செய்கிற பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டு கர்த்தரின் இடத்துல அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாருன்னு அது அணைந்து போகிற விளக்கு. ஏமாறாதீங்க. உறவுல சரியாக இருக்கீங்களா, அதன் மூலமாக விடுதலை கிடைக்குதா, அதுதான் உண்மையான உறுதியான உறவு. மோசேயை பாருங்கள், ஆண்டவருடைய உறவில் இருந்து கொண்டே தான் விடுதலையை பெற்றுக்கொண்டே வருவார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை வணங்கி ஆரோன் அவங்களோடு சேர்ந்து இந்த காரியத்தை செய்தபோது தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு வந்து தனியாக போட்டு தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறார்.
அதற்கப்புறம் நீங்கள் மோசையை பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய சாயலை பார்க்குறாரு, சீனாய் மலைக்கு ஏறுறாரு, கற்பலகைகளை மறுபடியும் கொண்டு போகிறாரு. பல காரியத்தில் கர்த்தரோடு இருக்கிற உறவில் இருக்க 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 அநேக அற்புதங்களை அவர் பார்த்து கொண்டே போகிறார். கடைசியில் கர்த்தருடைய சுபாவத்தையும் பார்க்கிறார். இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரரே, கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மை. ஆனால் நீங்கள் உறவிலே உறுதியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர்ட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பில் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களா? உங்கள் வேத வாசிப்பு, டெய்லி ஜெபிக்கிற ஜெபம், உங்கள் துதி பகுதி, உபவாசிக்கிற பகுதி, கர்த்தரோடு அன்பு கூறுகிற பகுதி, நற்கிரியைகளில் பெருகிற பகுதி, இதில் எல்லாம் நீங்கள் சரியாக இருக்கும்போது தான் அந்த உறவு மெயின்டைன் பண்ணப்பட்டுட்டே வருது. உறவு இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது அணைந்து போகிற விளக்கு. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஃபேனை கரண்ட்டில் இருக்கும்போது நல்லா வேகமாக சுற்றும். ஆனால் கரண்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ண பிற்பாடும் ஃபேனு கொஞ்சம் நேரம் சுற்றும். அதுதான் சிம்சோன் இப்போ செஞ்சிட்ருக்கிறது. சிம்சோன் 16 அதிகாரத்தில் நிற்க போகிற ஃபேனு, அணைந்து போகிற விளக்கு, இனி அங்கே ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த கொஞ்சத்தை வச்சு அவன் ஓட்டிகிட்ருக்கிறான். இப்படி கொஞ்சத்தை வச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டவே கூடாது. அது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததும் அல்ல. திராட்சை செடியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள், அவரோடு கூட கொடிகளாய் படர்ந்திருங்கள். திராட்சை செடியில் இருக்கிற வேரும் சாரும் உங்களுக்குரியதாய் மாறும். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து ஜெயம் கொடுப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் எனக்கு கொடுத்ததான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உறவிலே உடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்கட்டும். யாரெல்லாம் பாவத்தை விட்டு சுத்திகரித்து கொண்டு உம்மோடு இருக்கிற உறவிலே தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு காணப்பட எங்கள் தேவனவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்தோடும் பாவத்தோடும் மாமிசத்தோடும் உறவு வைத்து கொண்டு உம்மோடு உறவு வைக்க முடியாது என்பதை எங்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்படியே பிள்ளைகள் இதில் கவனமாக இருக்கட்டும். இந்த நாளிலும் அவங்க உலகத்துக்குள்ளே சென்றாலும் உலகமோ மாமிசமோ பிசாசோ உலகத்தில் இருக்கிற காரியங்களோ இவர்களோடு உறவு வைத்து இவர்களை கெடுக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நீர் வேறு பிரித்து கொண்டிருமுக்கு ஸ்தோத்திரம். சிம்சோனை போல உறவில் இருக்கிறோம் என்று சொல்லி ஏமாந்து விடாதபடிக்கு உறவிலே உண்மையாயிருந்து உம்மிடத்திலிருந்து கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு நடைபெற உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் நடத்த வேண்டுமாய் அடியான் கேட்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்ததாமே உங்களோடு இருக்கிற உறவிலே அவர் உண்மையாயிருக்கிறது போல நீங்களும் இருக்க உதவி செய்வாராக. ஆமென்.